எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். அதாவது தமிழக ஷேர் மார்க்கெட் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா திரு அர்ஜுன் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. செபி ரெஜிஸ்டர்ட் ஆர்ஏ. இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பத்தி இப்ப சமீபத்திய வீடியோக்கள்ல பேசியிருக்கார். நான் பெரும்பாலும் எல்லாத்தினுடைய வீடியோக்களையும் பார்ப்பதுண்டு. அதுல இவர் சமீபத்துல இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு பேசிய ஒரு வீடியோ இப்போ தான் நான் பார்க்குறேன். அதாவது நம்முடைய ஷேர் மார்க்கெட் ரொம்பவுமே சிரமத்தில் இருக்கு. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க அப்படின்றதான் இவருடைய ஆதங்கமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அதுக்கு இவங்க என்னவெல்லாம் பண்ணா ஓரளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட் மற்ற மார்க்கெட் மாதிரி ஓரளவுக்கு மேலே வரும். ஆமாங்க, கடைசி 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸே பண்ணல. ஆனால் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரேலி. இதை பார்க்கும்போது அவருக்கு மனசு ரொம்ப ஆதங்கப்படுது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த நாட்டினுடைய ஜிடிபி எல்லாம் பார்ப்பாங்க, அந்த நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. மிக முக்கியமாக ஒரு ஷேர் மார்க்கெட்ல அந்த நாட்டினுடைய இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. இண்டெக்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி இண்டெக்ஸோ சென்செக்ஸ் இண்டெக்ஸோ இந்நேரம் இந்த கடந்த 3 வருஷத்துல ஒரு 40-50% ஏறி இருக்குன்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஆனா அது நடக்கலையே. அப்ப நம்ம பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறியா இது. இப்ப கடந்த சில சமயங்கள்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய டாரிஃப், இதனாலேயே நம்மளுக்கு பெரிய அளவுல காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கடந்த சில மாதங்களாக கிடைக்கல. அதுக்கப்புறம் டாரிஃப் இப்ப சமயத்துல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் அடி தானே, பொருளாதாரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அது ஓட்ட போட்டுட்டு இருக்கும் தானே. அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம டிஸ்கவுண்டட் ஆயில் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த ட்ரம்ப் நீங்க ஆயிலையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஈரான் கூட இருக்கக்கூடிய சண்டைனால காசு அதிகமாக கொடுத்தாலும் அவைலபிலிட்டி இந்த மாதிரி எனர்ஜி ரிசோர்சஸ்க்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணி விடுறதுக்கு உண்டான அறிகுறியா இருக்கு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு. சரி, அது மட்டும் இல்லை, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி சமீபத்தில் எஃப்ஐஐஸ் எல்லாம் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள தக்க வைக்கிற மாதிரி ஏதாவது நடவடிக்கை இல்லாம சமீபத்திய லேட்டஸ்ட் பட்ஜெட்ல எஸ்டிடி அப்படின்ற அந்த வரியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. இது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி இருக்கு. அதாவது நண்பர்களே, 448வது திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் ரொம்ப சிறப்பா இருக்கான். ஆனா அவன் ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது சுட்டி காட்டவில்லை என்றால், இங்க பாருப்பா இது நீ தப்பான வழிக்கு போயிட்டு இருக்க, தப்பா இருக்கு அப்படின்னு யாருமே சுட்டி காட்டவில்லை என்றால், எதிரிகளே இல்லை என்றாலும் அந்த அரசன் ஒரு நாள் வீழ்ந்து போவான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பொருளாதாரம் என்பது ஒரு சுமாரான நிலைக்கு போய்கிட்டு இருக்கு, ஒரு தப்பான ஒரு நிலையில இருக்கு அப்படின்றது யாருமே சொல்லின்னு வச்சிங்களேன். இப்ப சமீபத்தில் மிக அற்புதமான பொருளாதாரம் அப்படின்னு நம்ம எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பொருளாதாரம் ஒரு மாதிரி சிரமத்தில் இருக்கு, ஒரு மாதிரி தப்பா இருக்குமோன்னு ஏதாவது சுட்டி காட்டும்படியாக ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு யாருமே சொல்லின்னு வச்சிங்களேன், அப்புறம் தன்னை போல ஒரு நாள் கும்பா பாடிரும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் மோசமாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா எல்லாருமே அவங்கவுங்களுடைய கோரிக்கைகள் ஆலோசனைகள் எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க. ஸோ இப்படி நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கீழே பெருசாக கிராஷ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு அபாயமான ஒரு அறிகுறி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஓகே, மிக முக்கியமாக அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா, டாக்ஸுகளை குறைச்சாவே ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையாக, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வர்ற இன்கம்மை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. என்னடா எஸ்டிடி எல்லாம் ஏத்துனது குறைக்கிறதா, எல்டிசிஜி எஸ்டிஜி எல்லாம் ஏத்துனது குறைக்கிறதா அப்படின்னா, ஏன் இதுக்கு முன்னாடி ஏத்துனது இறக்குனதெல்லாம் இல்லையா? அந்த மாதிரிலாம் நிறைய சேஞ்சஸ் என்பது நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால ஏத்துன டாக்ஸை குறைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்களே அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு ஆலோசனைகள்ல ஒன்று. கடினமான வழிகளையும் தான் பார்க்கணும். தங்கத்தினுடைய இறக்குமதி வரி ஏற்கனவே ஒரு முறை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில், அது இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி க்ரூட் ஆயில்ல வாங்குறத தவிர்க்கிற மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியில ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இம்போர்ட்டை கம்மி பண்ணணும். ஆக மொத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே இருக்கோம், அதனால ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக டாக்ஸ்களை குறைக்க வேண்டும். எஸ்டிடி எல்டிசி ஜிஎஸ்டிஜிலாம்
குறைக்கணும். அப்படி குறைக்கும் பொழுது இந்த அபாய அறிகுறி தெரியக்கூடிய நம்மளுடைய பொருளாதாரம் இவர்னு இல்லை, நம்மளுடைய பொருளாதாரம் ஆபத்தான நிலையில இருக்கு அப்படின்றது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களுமே சமீபத்தில் சொல்லியிருந்தார். எல்லாருமே கொஞ்சம் குறைவா உபயோகப்படுத்திங்க, தேவைகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ மேலிடத்துல என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆலோசனை, மார்க்கெட் நல்லா இருந்தால் யாருமே பேச மாட்டாங்க. மார்க்கெட் நல்லா இல்லாதப்ப மார்க்கெட் சரியில்லைன்னு யாராவது ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்தியா உருப்படாது. அது வேற. பட் உண்மையிலேயே மார்க்கெட் கொஞ்சம் சுமாராக இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆலோசனைகளை எல்லாம் வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க கன்சிடர் பண்றாங்களா, என்ன பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பொருளாதாரத்தை என்ன செய்ய போறாங்க, வச்சு செய்ய போறாங்களா, இல்லை பொருளாதாரம் ஓரளவுக்கு மாற்றமாய் மேலே வந்துருமா, அல்லது அதுவாகவே பொருளாதாரம் மேலே வந்துருமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் ஒன்று வச்சிருக்கேன். மார்க்கெட்ல வேறு என்ன நியூஸ் அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஈரான் வார் டீல், அதாவது இந்த ஈரானுடைய போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மேபி அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை விட்டுருக்காரு. ஆனால் அவர் எப்பவுமே ஒரு இன்னு ஆவண்ணா எல்லாமே தான் வச்சு பேசிக்கிட்டு இருப்பார். அது 50-50 சான்ஸ் தான். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க ஒத்துக்கலினா ஈரான் இருக்கிற இடத்த தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லியிருக்காரு. பட் இந்த முறை என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் தனக்குத்தானே பேசிக்கிட்டார், எங்ககிட்ட எங்கே பேசினாரு அப்படின்ற மாதிரி ஈரான் அதிகாரிகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஈரான் அதிகாரிகளுமே என்ன சொல்றாங்கன்னா, எஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் நெகோசியேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, மேபி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அறிவிப்பு வந்ததுன்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குன்னு பார்க்கப்படுகிறது. மேபி உலக பங்குச்சந்தைகள்லாம் இந்த நியூஸை முதல்ல சென்ஸ் பண்ணி தான் வியாழன் வெள்ளி ஏறிட்டான். நம்மால் எருமைப்பாலை குடிச்ச மாதிரி படுத்து தூங்கி இருக்கான் கடந்த 4 நாட்களா. ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு பெண்டிங் வச்சதெல்லாம் சேர்த்து ரொம்ப அதிகமாகலாம் ஏற வேண்டாம். சமீபத்தில் 24,400 வரைக்கும் வந்தது நிஃப்டி. அதை வந்து திருப்பி அடுத்த வாரத்தில் தொட்டா கூட கொஞ்சம் மகிழ்ச்சி என்பது வரும். ஸோ அடுத்த வாரம் மிக முக்கியமான செய்தியாக இந்த ஈரான் வார் டீல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா, அது பெரும்பாலும் சண்டே வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. வந்துட்டா நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல கொண்டாட்டம் தான். அதாவது நண்பர்களே, யாரை நம்புறதுனே தெரியல தாசன்னா அப்படின்ற டயலாக் மாதிரி யாரை நம்புறதுனே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் புரிஞ்சிக்க முடியாது. அதாவது உங்களுக்கு ஒரு 2 விஷயம் சொல்கிறேன் பாருங்க. கடும் சரிவான ஒரு ஷேர் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு கடுமையான இறங்கி இருந்த ஷேர், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம். எந்த 2 ஷேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனுபம் ரசாயனம் அப்படின்ற ஒரு ஷேர், இன்னொன்று பிளிஸ் எஸ்ஜிவிஎஸ் அப்படின்ற ஒரு ஷேர். மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சு கொடுத்த ஷேர்கள் சமீபத்தில் அப்படின்ற ஒரு கணக்கில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ட்ரெண்டிங் கிளியாகவே இந்த அனுபம் ரசாயனம் என்பது இருக்கு. ஒரு தடவை ட்ரெண்டிங் பிடிச்சானா ஒரு வருஷத்துக்கு ஏற வேண்டியது, அப்புறம் இறங்கு முகம்னாலும் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கெல்லாம் இறங்கிட வேண்டியது, மறுபடியும் ஏற வேண்டியது. சமீபத்தில் 2025 போன வருஷம் 600 ரூபாயில கீழே விழுந்து கிடந்த பங்கு தான் அனுபம் ரசாயனம் அப்படின்ற ஷேர். மார்க்கெட் கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சுன்னா இவனும் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிட்டான். மார்க்கெட் இறங்கும் பொழுது இவன் பெருசாக இறங்கல. எதுக்கு? தன்னுடைய ட்ரெண்டிங் கிளி பேட்டனை பூர்த்தி பண்ணுன்னே மேலே வந்திருப்பான் போல. ஆக மொத்தம் இந்த பங்கினுடைய பழைய ஹைக்கு பக்கத்தில், அதையும் தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கக்கூடியது இந்த அனுபம் ரசாயனம். எவ்வளவு பர்சன்டேஜ் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் கடந்த 1.25 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 121% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். சரி, இவனாவது ட்ரெண்டிங்கிலே இவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கடந்த கால சார்ட் எடுத்து பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கு, அதனால இந்த தடவை வந்துட்டான்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அதே சமயம் பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா அப்படின்ற ஒரு ஷேர், அவன் 2021 கீழே விழுந்தவன், பெருசாக ஏறவே இல்லை, சிறிய அளவில் தான் ஏற்றம் இறக்கம் அப்படின்ட்டு இருந்தது. அப்படி இருந்து கொண்டிருந்த ஷேர் இந்த 2026 4 மாசத்துல புதிய சமீபத்தில் இல்லாத உச்சமாக 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் ஏறிட்டான். ஏன், என்ன காரணம்? திடீர்னு இந்த ஸ்டாக் வந்து ஒரு மொமெண்டம் காமிச்ச உடனே எக்ஸ்சேஞ்சுகள் கேட்குறாங்க, ஏப்பா இந்த சிஎன்பிசி ஆவாஸில் பிப்ரவரி 13 உன்னை பற்றி ஏதோ பத்திரிகை எழுதியிருக்காங்களாமே, அனுப்பம் ரசாயனத்துக்கும் உனக்கு ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது மீட்டிங் போய்கிட்டு இருக்கா, ஏதாவது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா, ஏதாவது டெசிஷன் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்க கேட்கறது கிளாரிஃபிகேஷன். அப்படி ஒரு தகவல் ஒரு பத்திரிகையில் போயிட்டு இருக்கு, அதை பற்றி நீ
உண்டா இல்லையா அப்படின்றத நீ கிளாரிஃபை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரொம்பவுமே வெல் கவர்ன்டு லா கம்ப்ளைண்ட் கம்பெனி, சட்டத்திட்டங்களை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏதாவது நடந்து முடிஞ்சு கையெழுத்து ஆச்சுன்னா நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சுகள் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, உங்கள் மேனேஜருக்கு போய் அவங்க மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா, அங்கே பேசுகிறாங்களா இங்கே பேசுகிறாங்களா, ஏதாவது போர்ட் மீட்டிங்கில் ஏதாவது பேசுனீங்களா, அந்த மாதிரி தான் அவங்க மீன் பண்ணி கேட்க வராங்க. அதாவது கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட் ஃபைனலான விஷயங்கள் மாதிரி தான் இவங்க கேட்குற மாதிரி அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஓ இது அந்த மாதிரி எதுவும் இல்லையாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்குவோம். ஆனால் எவனோ ஒருத்தர் சிஎன்பிசி ஆவாஸ்லேயே அப்போவே ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்கிறத வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்கான். ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க பிப்ரவரி சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஸ்டாக்கினுடைய விலை ஒரு 200 ரூபா பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, சரி அந்த மாதிரி எதுவும் இல்லையோ அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு நம்மளுக்கு என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளிஸ் ஜிவிஎஸ் அப்படின்ற ஃபார்மா கம்பெனியை ஓப்பன் ஆஃபர் விட்டு இந்த அனுபம் ரசாயனம் அப்படின்றவங்க அக்வஷன் பண்ணுறாங்க. என்ன ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 ரூபாய்க்கு நாங்கள் ஓப்பன் ஆஃபரில் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை இப்போ வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு யாரை நம்புறது தாசன்னா, அல்லது நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருக்கணும்னா, எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கையெழுத்திடப்படாத வெளியே பப்ளிக்கு போய் நாங்கள் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லாத ஒரு தகவலை எங்கேயோ பிடிச்சிட்டு வந்து எழுதுகிறாங்க. அதையும் வந்து எக்ஸ்சேஞ்சுகள் கிளாரிஃபிகேஷன் கேட்கும்போது, ஆமாம் இன்னும் எது கையெழுத்தெல்லாம் ஆகலை, ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இடையில 1008 டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கோம், அப்புறம் போகிற டிஸ்கஷனை நாங்கள் நிறுத்தி கூட விற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் தான் அந்த கம்பெனிகள் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கக்கூடிய தகவல்கள். ஆக மொத்தம் பெரிய பெரிய பத்திரிகைகளில் ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க அப்படின்னாவே அதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் இன்றைய மிக முக்கியமான ஒரு தகவல். நண்பர்களே, இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த டெக்ஸ்மோக்கோ ரெயில் அப்படின்றவங்க எக்ஸ்சேஞ்சில் என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு வந்து ஒரு 28.58 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு, வேதாந்தா அலுமினியம் மெட்டல் லிமிடெட்லேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தகவல், இந்த டெக்ஸ்மேக்கோ அப்படின்ற பங்கு வந்து தொடர்ந்து சரிவடைஞ்சு பாவம் இந்த ஷேரை வாங்கி வச்சுருந்தவங்கெல்லாம் ஒரு 300 ரூபாயிலிருந்து 108 ரூபாயாக சரிவடைஞ்சு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தற்போதைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு நியூஸ் இது வருமானு தேடி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த டெக்ஸ்மேக்கோ ரெயில் அப்படின்ற கம்பெனியில் இப்படி ஒரு 28 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ரயில்வே துறை ஷேர்களில் இன்னொரு ஜாம்பவான் ரயில்டெல், அவங்களுக்குமே வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டிஐஸ்னுடைய ஹோல்டிங் என்பது இந்த ரயில்டெல்ல அதிகமாக இல்லை. நிறைய நியூஸ்கள் நம்ம படிக்கிறோம், எஃப்ஐஸ் விற்றுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, அதை டிஐஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் போய் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் என்பது டிஐஸ் விட அதிகமாக இருக்குது. அடடே ஆச்சரியக்குறி அப்படின்ற ஒரு நிலைமையில தான் தற்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஷேரில் வந்து அதிகமான ஆர்டர் புக் என்பது இருந்தாலும் இந்த பங்கினுடைய விலை என்பது வாலட்டிலிட்டியாக இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாகவே இருக்குதே ஒழிஞ்சு இன்னும் தன்னுடைய பழைய ஹையை வந்து டச் பண்ணல. அது எப்போதான் டச் பண்ண வருமோ ஆண்டவா அப்படின்றதான் இந்த 22% வச்சிருக்கக்கூடிய நம்ம பப்ளிக்னுடைய மனநிலை. இத்தனைக்கும் அந்த ரயில்டெல் கார்பரேஷன் என்பது இந்த ஜில்லாவிலேயே அவன் பண்ணல. கடந்த 3 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1669 கோடி சேல்ஸ் என்பது அவன் பெருசாக இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அதே மாதிரி 142 கோடி லாபம் அப்படின்றதும் சமீபத்தில் காட்டல. ஸோ தற்போது சரிவடைஞ்சு கிடக்கக்கூடிய இந்த ஷேர் தன்னுடைய மார்ச் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறத இந்த மார்க்கெட் பாராட்டுமா இல்லை பாராமுகத்தோடு இருக்குமா அப்படின்றது அடுத்தடுத்த சில மாதங்களில் தான் தெரிய வரும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, சமீபத்தில் கோவிட் சமயத்தில் பொருளாதாரம் ஒரு கட்டுக்கோப்பான பொருளாதாரமாக இருந்தது. எல்லா பொருளாதாரத்தையும் எல்லா செக்டரையும் ஓப்பன் பண்ணி விடலை. ஒன்ஸ் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு மிகப்பெரிய அளவில் சாதித்த தொழில்களில் இந்த ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அப்படின்ற தொழிலும் உண்டு.
ஸோ டூரிசம் என்பது இப்போ கூட growth வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் பல ஷேர்கள் வந்து ஏறிட்டு இருந்த ட்ரெண்டை கை விட்டுட்டு ஒரு மாதிரி வாலட்டிலிட்டிக்குள்ளே உள்ள இறங்கிட்டாங்க. அப்படிதான் இந்த அத்வானி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அப்படின்ற ஷேருமே 2020 வெறும் 15 ரூபாயிலிருந்து ஏற ஆரம்பிச்சு 85 ரூபா வரைக்கும் போயிட்டு கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த கம்பெனியினுடைய சமீபத்திய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கௌரவமாக 12 கோடி அப்படின்ற ஒரு லாபத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 80 பைசா டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த அத்வானி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸில் இருக்கக்கூடிய டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு நியூஸ். சரிங்க நண்பர்களே, 3 வருஷமாக நம்மளுடைய மார்க்கெட் பெருசாக ஏறல. ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டும் சரி பொருளாதாரம் சரி இன்னும் அதிக அளவில் வளர்ச்சி அடைகிற மாதிரி என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.